Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20th January. இதோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் January 23 பரக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் பாலிட்டியில் எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து நிக்கோலை ஸ்னேசரு அப்படிங்கிறவர் வந்து இந்தியன் அத்லெட்டிக்ஸ் டீமில் மிடில் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் கோச்சாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பெலாரஸை சேர்ந்தவர். ஸோ கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணிட்டாங்க இவர் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி. அடுத்து டெத்தில் வந்து நரேந்திர லூத்தர் அப்படிங்கிறவர் வந்து போயட், ஹிஸ்டாரியன், ஆத்தர் அண்ட் ரிட்டையர்ட் பியூரோக்ராட், 1955 IAS ஆஃபீஸர், ஆந்திர பிரதேசை சேர்ந்தவர். ஸோ அவர் இறந்துட்டார் ரீசெண்டாக. அடுத்து வந்து ரொம்ப எமினன்ட் பர்சனாலிட்டி டாக்டர் வி சாந்தா அவர்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டோடைய சேர்மன். ஸோ டாக்டர் வி சாந்தா அவர்களும் வந்து நேற்று வந்து இறந்துட்டாங்க, கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பற்றி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எழுதியிருக்க அதை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து அவார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கமெண்டேஷன் அவார்ட். ஸோ இது வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அம்ரேஷ் குமார் சௌத்ரி. ஸோ இவர் வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பர்சனு. ஸோ இது வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி வந்து இவர் செலக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுக்காக அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டியூரிங் COVID-19. அதாவது இப்போ ஆர்மி பர்சனல்ஸ்லாம் வந்து ரயில்வேஸ் மூலிமா அது ஆர்மி ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து பர்சனல்ஸாக இருக்கட்டும், டைம்லி ஷிஃப்ட்டு அங்கேருந்து வந்து அதாவது லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு தான் அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மாற்றுறது, இதெல்லாம் வந்து இந்த ஆர்மி அந்த ரயில்வேஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்மியிலே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க ஹெட் குவார்ட்டர்ஸில், அங்கேருந்து இது ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு சீஃப் கண்ட்ரோலர் யாருன்னா அம்ரேஷ் குமார் சௌத்ரி. இந்த கோவிட் டைமில் வந்து ரொம்ப வந்து அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கமெண்டேஷன் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து 51st IFFIனா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் யாருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா விட்டாரியோ ஸ்டொராரோ, இவருக்கு தான் கிடச்சிருக்கு. இவர் யார் அப்படின்னா இட்டாலியன் சினிமாட்டோகிராஃபர். அடுத்து ரமேஷ் பொக்ரியால் அவர்கள், அவர் யார் யூனியன் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ அவருக்கு வந்து கனடாஸ் ஹிந்தி ரைட்டர் கில்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு, ரமேஷ் பொக்ரியால் அவர்களுக்கு. அடுத்து மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் ஃபஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டோனியோ குட்ரஸ். இவர் யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல், போர்ச்சுகலை சேர்ந்தவர். இவர் போர்ச்சுகல் எங்கே இருக்குது, யூரோப்பில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் நியூஸில் அவர் வந்து நேம் வந்து வந்திருக்கு, அதனால் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து தேர்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் கிருஷி சஞ்சீவனி வேன்ஸ் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் வந்து சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா அவர்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. வேன் தான் இது. ஸோ வேன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டு டெஸ்ட் வாட்டர், சாயில் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் ரெமடிஸ். எதுக்காகனா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே வந்து வாட்ரு அதே போல் சாயில், அங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸு அது எல்லாமே அதை வந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணி அவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க கிருஷி சஞ்சீவனி வேன்ஸ்ன்னு சொல்லி கர்நாடகாவில். அடுத்து டிஃபென்ஸில் வந்து S-400 மிசைல். ஸோ இது வந்து ரஷ்யாவோடைய மிசைல். இது அவங்க வந்து சில கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவும் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் USA என்ன பண்ணுறாங்க, காட்ஸா அப்படிங்கிற ஆக்டை வந்து யூஸ் பண்ணி சாங்ஷன்ஸ் போடுவாங்க. பட் இந்தியாவுக்கு இது வரைக்கும் இன்னும் பண்ணலை. ஸோ இது வந்து நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி 2018 சைன் பண்ணி டீல்லாம் பேசி இது பண்ணியாச்சு. ஸோ இந்த இயர் ரெண்டுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் கன்சைன்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. இதோட ரேஞ்ச் என்னென்னா 400 கிலோமீட்டர் ரேஞ்சு. இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி தான், அல்மாஸ் ஆண்டே அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இதை டிசைன் பண்ணுறாங்க. இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர், இங்கேருந்து சர்ஃபேஸ்லேருந்து ஏரில் வரக்கூடிய டார்கெட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இது. அடுத்து 6 வந்து என்விரான்மெண்ட்டு. சக்ஷம் கேம்பெயின் அப்படிங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சக்ஷம் அப்படின்னா சன்ரக்ஷன் க்ஷமதா மஹோத்சவ், இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்மு. இது வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த கேம்பெயின் நடத்துகிறாங்க. எதுக்காகனா டு யூஸ் க்ரீன் அண்ட் க்ளீன் எனர்ஜி. ஸோ அதுக்காக தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன், PCRA, இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அடுத்து 7th வந்து அனிவர்சரி கமிட்டி. இது என்ன அனிவர்சரி கமிட்டி அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த வருஷம் வந்து 125th அனிவர்சரி ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய, இது வந்து January 23 தான் வந்து அவருடைய பிறந்த தேதி, பர்த் வந்து அவருடைய வந்து January 23. ஸோ 125th அனிவர்சரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக
அது ரெலவெண்ட்டாக வந்து நிறையா வந்து அந்த செரிமனி நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது தலைமை தாங்கிறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான். அடுத்து 8th வந்து ரேங்க்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெக் ஹப் அப்படின்னு சொல்லி சிட்டிஸை வந்து அக்ராஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எது பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி ஐடி செக்டர்ஸ் வந்து எப்படி வந்து பூஸ்டப் ஆகுது, எந்த சிட்டிஸ் வந்து டாப் ரேங்கிங்கில் வருது அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி ஒரு ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பெங்களூர் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ டெக் ரெலவெண்ட்டாக. அடுத்து வந்து லண்டன், 3rd மியூனிக்கு, அடுத்து பெர்லின், பாரிஸ் அண்ட் 6th வந்து மும்பை இருக்குது. ஸோ இந்தியாவில் 2 சிட்டி இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பெங்களூர் அண்ட் 6th பிளேஸ் வந்து மும்பை. அடுத்து பாலிசியில் 9th டாபிக் வந்து பாலிட்டி இமிக்ரேஷன் பில். ஸோ இந்த பில் வந்து எங்கன்னா யூஎஸ்ஏல ஜோ பைடன் அவர்கள் வந்து 46th பிரசிடென்ட்னு சொல்லி பார்த்துருவோம். இன்றைக்கி 20th Jan இன்றைக்கி தான் வந்து அவர் பதவி ஏற்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது வந்து எதுக்காக அப்படின்னா அங்கே வரக்கூடிய இமிக்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நேற்று கூட ரேங்கிங்கில் என்ன பார்த்தோம், இமிக்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ தான். ஸோ இப்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இமிக்ரெண்ட்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இவர் வந்து ஒரு புது ஒரு டிராஃப்ட் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க, ஒரு அனலைஸ் பண்ணி கொண்டு வராங்க. இது வந்து ஃபேவரபுளாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இமிக்ரெண்ட்ஸ்க்கு. 8 year ப்ராசஸ் இது. ஸோ சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம், 8 year ப்ராசஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன 8 year ப்ராசஸ்னால் அது வந்து 5 and 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ January 1, 2021 இப்போ ஆஸ் ஆன் January 21 வரைக்கும் January 1 யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அந்த நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு வந்து அது வந்து கண்டினியூ ஆகும். அப்போது அதில் வந்து என்னென்னலாம் பண்ணணும்னா அவங்களே வந்து அவங்களோட இன்கம் பார்த்துக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ்லேருந்து அந்த ரெகுலராக பண்ணக்கூடிய அவங்களுடைய அந்த லைவ்லிஹுட் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா 5 years கழித்து அடுத்து வந்து 3 yearsக்கு ஒரு நேச்சுரலைசேஷன் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 yearsையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் 8th year வந்து அவங்கள வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் யூஎஸ்ஏல. ஸோ இதுதான் வந்து இவங்க ஃபார்முலேட் பண்ணியிருக்க புது ப்ராசஸ்ஸு. அடுத்து வந்து பரக்ரம் திவாஸ். இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், January 23 வந்து அஸ் அ பரக்ரம் திவாஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் பார்த்தோம். ஸோ அது என்ன, இந்த பரக்ரம் திவாஸ் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. பரக்ரம் திவாஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா டே ஆஃப் கரேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எதுக்காக அப்படின்னா January 23 சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பர்த் அனிவர்சரி. ஸோ அந்த டேவை தான் இந்த வருஷத்துலேருந்து டே ஆஃப் கரேஜ் இல்லாட்டினா பரக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறார், கல்ச்சர் மினிஸ்டர் வந்து யார், பிரகலத் சிங் பட்டேல். இவர் என்ன சொல்கிறேன்னா இந்த 1 year ஃபுல்லாகவே இந்த செலிப்ரேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த January 23 வந்து தேஷ் பிரேம் திவாஸ்ன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த பரக்ரம் திவாஸ்க்கு பதிலாக தேஷ் பிரேம் திவாஸ்ன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இவங்க வந்து கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. அது இல்லாமல் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் யார், பிரகலத் சிங் பட்டேல், இவர் வந்து அட்ரஸ் பண்ணும்பொழுது குறிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய பிரசிடெண்ட்டாக வந்து எப்போனா 1938 ஹரிபுரா செஷனில் இருந்திருக்கார். ஹரிபுரா எங்கே இருக்குன்னா சூரத்தில் இருக்குது. ஸோ சூரத் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த செஷனுடைய செஷனில் வந்து ஹரிபுராவில் நடந்த செஷனில் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் பண்ணியிருந்தாங்க 1938. அடுத்து வந்து 1939 வந்து மத்திய பிரதேசில் உள்ள ஒரு இடம் திரிபுரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து செலக்ட் ஆகிருப்பார். பட் அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பார். ஏன்னா காந்திஜி அவர்கள் வந்து அவர் வந்து நாமினேட் பண்ண பர்சன்ஸ் வந்து அதில் வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகலைன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருந்திருப்பார். ஸோ அதனால் அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்திருப்பார். ஸோ அதை மாடர்ன் இந்தியாவில் பார்க்கலாம். ஸோ 1938 ஹரிபுரா செஷனில் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருப்பார். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து கொல்கட்டாவில் அந்த இயர் ஃபுல்லாக செலிப்ரேஷன் நடக்குமோ அதே போல் சூரத்லேயும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மாடர்ன் இந்தியாவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஃபேக்ட். அடுத்து பட்ஜெட் செஷன். ஸோ பட்ஜெட் செஷன் 2021 என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா January 29 ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடியது வந்து என்னைக்கு அப்படின்னா February 1 ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஆல்ரெடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த டைம் வந்து பேப்பர் வந்து பேப்பர்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது டிஜிட்டலைஸ்டு ஃபார்மேட்டில் வந்து இந்த டைம் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த டைம் வந்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி போன வருஷம் வந்து சம்மர் செஷன் அப்போ வந்து என்ன பண்ணால் கொஸ்டின் அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து இந்த டைம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் அவர்னால் என்ன அப்படின்னா, ஒரு செஷன் வந்து சிட்டிங்கில் போய் உட்காடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து எப்போவுமே வந்து கொஸ்டின் அவராக தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் அவரில் என்னென்னா மொத்தம் 3 kinds இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்டு கொஸ்டின், செகண்ட் வந்து அன்ஸ்டார்டு கொஸ்டின், தேர்ட் வந்து ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஸோ ஸ்டார்டு கொஸ்டின்னா என்னென்னா,
அது வந்து ஒரு ஓரல் ஆன்சராக இருக்கும். கொஸ்டின்ஸ் அதில் வந்து ஓரல் ஆன்சர். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அங்கே வந்து மினிஸ்டர்ஸோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்லேருந்து யாரோ வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ அட்ரஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா திரும்பி வந்து சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து ஓரல் ஆன்சராக இருக்கிறது தான் வந்து ஸ்டார்ட் கொஸ்டின். அன்ஸ்டார்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அங்கே ரூலிங் கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணணும், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். அப்போ வந்து இதுக்கு என்ன ஆகும், கண்டினியூஷனாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. இதே ஷார்ட் நோட்டீஸ்னால் ஒரு டைம் பீரியட் கொடுத்துருவாங்க 10 to 15 days, அதுக்குள்ளே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுதான் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து இந்த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஸ்டின் ஆர் வந்து நடந்த உடனே என்ன ஆகும், அடுத்து 0 hour அப்படின்னு சொல்லி அது ஒன்று இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனில் இந்த 0 hourக்கு வந்து ப்ரொவிஷன் கிடையாது. பட் ஆனால் இது முடித்த உடனே 0 hour வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இதை அவ்வளோ டீட்டெயிலாக இப்போ வேணாம். ஸோ கொஸ்டின் ஆர் வந்து இந்த டைம் வந்து கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆக்ட், இதெல்லாம் வந்து இந்த டைம் நியூஸில் வந்திருக்கு இந்த ஆக்ட்ஸு. ஸோ இந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை பற்றி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நியூஸ் ஜேர்னலோடைய எடிட்டர் வந்து இந்த ரெலவெண்ட்டான ஃபேக்ட்ஸில் வந்து மாட்டியிருக்காரு. ஸோ பலகாட் ஏர் ஸ்ட்ரைக் வந்து நடந்துச்சு. ஸோ அது ரெலவெண்ட்டாக வந்து அவரோட பேர் அடிபட்டிருக்கு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. பட் என்னென்னா இந்த இந்தியன் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் இதுக்கு முன்னாடி வந்து அது பிரிட்டிஷ் பீரியடில் ஃபஸ்ட்டு 1889 தான் பாஸ் பண்ணுறாங்க. அது வந்து அப்புறம் திரும்பி அமெண்ட் பண்ணி 1904 லார்ட் கர்சன் வந்து அந்த டைம் வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். ஸோ அவர் பீரியடில் அது அமெண்ட் ஆகி திரும்பி 1923 தான் வந்து ஃபைனல் ஆக்ட் வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, இந்தியன் அஃபிஷியல் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து இப்போ வந்து இதுதான் செயல்பாட்டில் இருக்குது. ஸோ இது என்ன, இந்த 1980 நேஷனல் செக்யூரிட்டிஸ் ஆக்ட் இது எதுக்கு எழுதியிருக்கேன்னா, ஸோ 2006 வந்து செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இந்தியன் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நேஷனல் செக்யூரிட்டிஸ் ஆக்ட் கூட வந்து அதை வந்து சேர்த்து மர்ஜ் பண்ணி ஃபார்முலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் அது செயல்பாட்டுக்கு வரல. ஸோ இந்த ஆக்ட்டும் வந்து பார்த்துக்கோங்க, இயர் வந்து முக்கியம். இது இல்லாமல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்கும் இந்த அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்டுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, அதில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2012 பாக்ஸோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ இந்த ஆக்ட் வந்து நியூஸில் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்க்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் வந்து 47th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா ஷரத் ஏ போப்டே. ஸோ இவரும் வந்து நியூஸில் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஃபேக்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து 10th வந்து ஒலிம்பிக்கில் ஆக்னஸ் கெலட்டி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டஸ்ட் லிவிங் ஒலிம்பியன். அவங்க வந்து 100 வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜ் வந்து 100 வந்து அட்டெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ 9th January தான் அவங்களுடைய பர்த்டே. அவங்க யார் அப்படின்னா ஒரு ஜிம்னாஸ்ட்டு. மொத்தம் 10 மெடல்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஹங்கேரியை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க அவங்க ஆக்னஸ் கெலட்டி. அடுத்து வந்து 11th வந்து புக்ஸு அன்ஸ்கிரிப்டட் கன்வர்ஷன்ஸ் ஆன் லைஃப் அண்ட் சினிமா அப்படின்ற புத்தகத்தை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா ரிட்டன் பை வித்து வினோத் சோப்ரா, ஃபில்ம் மேக்கர் அண்ட் அபிஜித் ஜோஷி. ஸோ இவங்க 2 பேர் வந்து ஃபில்ம் ப்ரொடியூசர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டரு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க அன்ஸ்கிரிப்டட் கன்வர்ஷன்ஸ் ஆன் லைஃப் அண்ட் சினிமான்னு சொல்லி. அடுத்து 14th வந்து ஜியாகிரஃபி ஸ்டாம் ஃபிலோமினா அப்படிங்கிற நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது எங்கே வந்து தாக்கியிருக்குன்னா ஸ்பெயினில். ஸோ ஸ்னோஃபால் ஹெவி ஸ்னோஃபால் ஆகிருக்கு. இது வந்து 50 இயர்ஸில் வந்து இதுதான் வந்து இவ்வளோ ஹெவி வந்து தாக்கியிருக்கிறது வந்து இதுதான் 50 இயர்ஸில் வந்து இதான்னு சொல்கிறாங்க. அதே போல் கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு half ஆஃப் த பிளேஸில் வந்து ரெட் அலர்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இது எங்கன்னா வெறும் இது மட்டும் தான். ஸோ ஸ்டாம் ஃபிலோமினா எங்கே ஸ்பெயின், இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து செகண்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு. எதோட மேக்ஸிமம் ஸ்பீடுனா ரயில்வேஸில். குறிப்பாக இந்தியாவில் வந்து டெல்லி, மும்பை, சென்னை அண்ட் கொல்கட்டா. ஸோ இதுதான் வந்து இப்படி டயக்னல்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கா. இதனால் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அண்ட் கோல்டன் டயக்னல். ஸோ இந்த 4 ஜங்ஷனையும் வந்து கனெக்ட் பண்ணும். எங்கே இது டெல்லி, இது வந்து மும்பை, இது வந்து சென்னை அண்ட் இது கொல்கட்டா. ஸோ அதே போல் இப்படி பாஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரயில்வே ரூட்டு. ஸோ இதில் வந்து 1280 கிலோமீட்டர் லென்த்துக்கு வந்து 130 km/h ஸ்பீடு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரயில்வே மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ட்ராவலிங் ரூட்டில் 130 km/h ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணலாம் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதோட லென்த் என்னென்னா 1612 km. அதில் வந்து இந்த துவாடா அண்ட் விஜயவாடா செக்ஷனை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. யார், சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே. இவங்க தான் வந்து இந்த பெர்மிஷனை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து மொத்தம் இந்தியாவில் 18 ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது. இந்த டைம் கூட குரூப் 1 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ 18 ரயில்வே ஜோன்ஸ் மொத்தம் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா செகண்டராபாத். ஸோ இவங்க தான் இந்த பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து இந்த துவாடா விஜயவாடா செக்ஷன் மட்டும் வேணாம், அதோட ஸ்பீடு வந்து பழைய ஸ்பீட்லேயே இருக்கட்டும். பட் இதை தவிர 1280 கிலோமீட்டருக்கு வந்து 130 km/h ஸ்பீடில் வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தேர்ட் வந்து சகுனா ரைஸ் டெக்னிக். இது வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
குறிப்பாக வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபார்மிங் அதை வந்து அறுவடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதோட வேஸ்ட்டை வந்து ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டப்பில் வந்து பேர்ன் பண்ணுறது மூலிமா டெல்லி மோஸ்ட்லி வந்து ரொம்ப பொல்யூட் ஆயிரும். ஸோ அதை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இது மூலிமா இதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சகுனா ரைஸ் டெக்னிக் எஸ்ஆர்டி. அடுத்து மிஸ்லேனியஸில் தேக்கோ பாரத் அப்படின்னு சொல்லி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் பிரகலத் பாட்டேல் அவர்கள் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா டூரிசமை வந்து பூஸ்ட் பண்ணணும். குறிப்பாக வந்து இந்த ரொம்ப வந்து ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டூரிசம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த தேக்கோ பாரத் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணி விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ அடுத்து வந்து ஃபிலிம் சிட்டி வந்து ஹரியானா சீஃப் மினிஸ்டர் மனோகர் லால் கத்தர் வந்து 50 to 100 ஏக்கர் லேண்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு ஃபிலிம் சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. மும்பை தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஃபிலிம் சிட்டிக்கு வந்து அதை தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம அக்டோபரில் என்ன பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து என்ன சொன்னார், அங்கே வந்து ஒரு ஃபிலிம் சிட்டி வந்து உருவாக்க போகிறோம்னு சொல்லி அக்டோபரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஹரியானா சீஃப் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கேயும் ஒரு ஃபிலிம் சிட்டி உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து தமிழ்நாடு 16th டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி விசிட் என்ன, சீஃப் மினிஸ்டர் வந்து 2 day விசிட் வந்து டெல்லிக்கு போகிறாரு. பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பேசியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு 4 இஷ்யூ வந்து அவர் பேசியிருக்காரு. எதை பற்றி அப்படின்னா, நிவர் அண்ட் புரேவி சைக்ளோனில் பாதிக்கப்பட்டதுனால அதுக்கான ஒரு நிவாரண உதவியாக வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ஸை சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து சேலம் டு சென்னை ரயில்வே ஃப்ளைட் சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடான் ஸ்கீம் மூலிமா. நேற்றே நம்ம என்ன பார்த்தோம், ஹரியானாவில் இந்த உடான் ஸ்கீம் மூலிமா ஏர் டாக்ஸி சர்வீசஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த உடான் ஸ்கீம்னா என்னன்னா ரீஜனல் ஏர் கனெக்டிவிட்டி தான் இந்த உடான் ஸ்கீமே 2017 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது. அடுத்து வந்து ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டில் கோதாவரி காவேரி லிங்க்கு, அடுத்து வந்து காவேரி குண்டார் லிங்க் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதையும் பற்றி அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இந்த 4 ரெலவெண்ட்டாகவும் பேசியிருக்காங்க. அடுத்து வந்து ஜெயலலிதா மெமோரியல் அவர்கள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களுக்கான மெமோரியல் வந்து Jan 27 வந்து இனாகிரேட் பண்ண போகிறாங்க. யார், சீஃப் மினிஸ்டர் பழனிசாமி அவர்கள் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த மெமோரியல் வந்து ஃபீனிக்ஸ் அந்த பேர்ட் ஷேப்பில் ஒரு மாதிரி விங்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 லைன் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இந்த ஃபீனிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் ஃப்ரண்ட்டில் 2 லைன் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இது வந்து எப்போனா 2016 December 5 வந்து சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2017 28 June அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மெமோரியல் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. 2018 அடிக்கல் நாட்டினாங்க. இப்போ 2021 அதை வந்து இனாகிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம டெத் டாப்பிக்கில் என்ன பார்த்தோம், டாக்டர் வி சாந்தா அவர்கள் யார், சேர்மன் ஆஃப் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து அவங்க வந்து நேற்று வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அவங்கள பற்றின ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஃபேக்ட்ஸ் தான் இது. அவங்க வந்து 1927 பிறக்கிறாங்க. 1955 அவங்க வந்து MBBS முடிச்சு MDயும் முடிச்சு ஸோ கேன்சர் இன்ஸ்டியூட்டில் மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து ஜாயின் ஆனாங்க. ஸோ 1986 பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாங்க. அடுத்து 2005 ராமன் மகசேசே அவார்டு. அடுத்து 2006 வந்து பத்மபூஷன். அடுத்து 2011 வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்குறாங்க. அப்போ இருந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் இது வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து 2013 தமிழ்நாடு கேன்சர் ரிஜிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. 2013 ஔவையார் அவார்டு. அடுத்து வந்து 2016 பத்ம விபூஷன் அவார்டு. ஸோ பத்ம விபூஷன் அவார்டு வந்து 2016 வாங்குறாங்க. இவங்களுடைய லாஸ்ட் வந்து பப்ளிக் விசிட் வந்து எப்போ அப்படின்னா இந்த ரிப்போர்ட் தான், இந்த தமிழ்நாடு கேன்சர் ரிஜிஸ்ட்ரி ரிப்போர்ட் வந்து ஒரு டிசம்பர் மந்த் வந்து இதை பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்திருந்தது. ஸோ அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் பப்ளிக் விசிட் டிசம்பர் ஆர் நவம்பரில் இப்போயோ நடந்தது. ஸோ இது வந்து 2013 லான்ச் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து இது. அடுத்து நேற்று வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம், ஹூ இஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் திருவள்ளுவர் அவார்ட் 2021? வைகை செல்வன் அவர்களுக்கு தான் வந்து திருவள்ளுவர் அவார்ட் 2021 வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பைக் ஆம்புலன்ஸ் டெவலப்டு பை DRDO ஃபார் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்? ஸோ CRPF உடைய டைரக்டர் ஜெனரல் யார், AP மகேஸ்வரி, அது நம்ம பார்த்துருந்தோம், IPS அவங்க. ஸோ இவங்க CRPFக்கு வந்து பைக் ஆம்புலன்ஸஸ் வந்து DRDO வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேர் என்ன அப்படின்னா A அஷ்மி, B மைக்ரோகாப்டர், C வந்து ரக்ஷிதா அண்ட் D வந்து மிராஜ். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அது. தேங்க்யூ.